நீங்கள் தாமரை சின்னத்தில் போட்டியிட்டு வென்றிருக்கலாம். தாமரை எப்போதும் தண்ணீர் மீதே மிதக்கும். ஆனால் ஒருபோதும் தன் மீது தண்ணீரை ஒட்ட அனுமதிக்காது. அதுவே இயற்கை. அதுபோல நீங்கள் பாஜக நண்பர்களால் தேர்வு செய்யப்பட்டிருந்தாலும் கூட இனி உங்களுக்கும் இந்த அவைக்கும் இடையே எந்த அரசியலும் இல்லை. இனி எந்த நிறமும் இல்லை. எதிர்கட்சியோ ஆளுங்கட்சியோ அனைவரையும் சமமாக நடத்த வேண்டும். எனவே நான் உங்களிடம் வேண்டுவதெல்லாம் பாரபட்சமின்றி செயல்படுங்கள், பாரபட்சமின்றி செயல்படுங்கள். Sir, you might have been elected in lotus symbol. The lotus is known for I always float in water, over the water. But it don't allow the water to stick onto the lotus. This is a natural thing. Like that, you might have been elected by my BJP friends. Hereafter, there is no politics between you and the house. You don't have any color at all. There is no color at all. So you have to treat each and every opposition as well as ruling party the same way. So I should only request you, kindly be impartial. Thank you. அனைவருக்கும் வணக்கம். 18வது மக்களவையின் சபாநாயகர் யார் என்கின்ற கேள்விக்கு இன்று விடை தெரிந்தது. குறிப்பாக ஒன்றியத்தில் ஆட்சி அமைத்திருக்கின்ற NDA கூட்டணி கட்சியின் சார்பாக ராஜஸ்தான் மாநிலத்தை சார்ந்த முன்னாள் சபாநாயகர் ஓம் பிர்லாவும், இந்திய கூட்டணி கட்சியின் சார்பாக கேரளாவை சார்ந்த கொடிக்குன்னல் சுரேஷும் வேட்பாளர்களாக போட்டியிட்டார்கள். குறிப்பாக ஆளும் கட்சியான ஓம் பிர்லா குரல் வாக்கெடுப்பின் மூலமாக வெற்றி பெற்றார். அதனைத் தொடர்ந்து இந்திய நாட்டின் பிரதமர் நரேந்திர மோடியும் நாடாளுமன்றத்தின் எதிர்க்கட்சி தலைவரான ராகுல் காந்தி அவர்களும் இருவரும் இணைந்து சபாநாயகராக தேர்வு செய்யப்பட்ட ஓம் பிர்லாவை அவரது இருக்கைக்கு அழைத்து சென்று சபாநாயகர் இருக்கையில் அமர வைத்தார்கள். அதனைத் தொடர்ந்து இந்திய நாட்டின் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சபாநாயகராக தேர்வு செய்யப்பட்டிருக்கின்ற ஓம் பிர்லாவுக்கு வாழ்த்து தெரிவித்து உரையாற்றினார். அதனைத் தொடர்ந்து அமைச்சர் பெருமக்கள் உரையாற்றி வாழ்த்து தெரிவித்தார்கள். அதனைத் தொடர்ந்து நாடாளுமன்றத்தின் எதிர்க்கட்சி தலைவர் என்கின்ற முறையில் திரு ராகுல் காந்தி அவர்கள் உரையாற்றி பேசும்போது, இரண்டாவது முறையாக சபாநாயகராக தேர்வு செய்யப்பட்டிருக்கின்ற உங்களுக்கு எனது வாழ்த்துக்கள். இந்திய கூட்டணி சார்பாகவும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். கடந்த முறையை காட்டிலும் இந்த முறை அதிகமான எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்க்கட்சி வரிசையில் நாங்கள் அமர்ந்திருக்கின்றோம். எதிர்க்கட்சிகள் மக்களின் குரலை இங்கு எதிரொலிக்க காத்து கொண்டிருக்கின்றோம். நீங்கள் நடுநிலையாக செயல்படுவீர்கள் என்பதை நாங்கள் நம்புகிறோம் என்று அவர் உரையாற்றி அமர்ந்தார். அதனைத் தொடர்ந்து திமுகவின் பொருளாளரும் மக்களவை தலைவருமான TR பாலு அவர்கள் உரையாற்றி வாழ்த்து தெரிவித்து பேசுகின்ற போது, நீங்கள் தாமரை சின்னத்தில் போட்டியிட்டு வென்றிருக்கலாம். தாமரை எப்போதும் தண்ணீர் மீதே மிதக்கும். ஆனால் ஒருபோதும் தன் மீது தண்ணீரை ஒட்ட அனுமதிக்காது. அதுவே இயற்கை. அதுபோல நீங்கள் பாஜக நண்பர்களால் தேர்வு செய்யப்பட்டிருந்தாலும் கூட இனி உங்களுக்கும் இந்த அவைக்கும் இடையே எந்த அரசியலும் இல்லை. இனி எந்த நிறமும் இல்லை. எதிர்கட்சியோ ஆளுங்கட்சியோ அனைவரையும் சமமாக நடத்த வேண்டும். எனவே நான் உங்களிடம் வேண்டுவதெல்லாம் பாரபட்சமின்றி செயல்படுங்கள், பாரபட்சமின்றி செயல்படுங்கள் என ஆளுங்கட்சியினருக்கும் சபாநாயகருக்கும் சூசகமாக பதிலடி கொடுத்து தனது வாழ்த்துக்களையும் தெரிவித்து அமர்ந்தார்.